வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை கேழ்வரகு. அது எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எங்ககிட்ட மரம் இருக்கிறதுனால நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம். அப்படி உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி கூட செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக மரம் இருக்குது. நாங்கள் மரத்துலேயே நேராக எடுத்துக்கிட்டோம். நம்ம தேவையான அளவுக்கு இப்போ முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு மாவு 1 கப்பு, பச்சைப்பருப்பு 1 கைப்பிடி, முருங்கைக்கீரை 1 கைப்பிடி, வெல்லம் சிறிதளவு எடுத்துங்க. வெல்லம் தேவையான அளவுக்கு எடுத்துங்க போதும். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடாகிடுச்சு. சிறுபருப்பு எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். ஆனால் பச்சையாக போடக்கூடாது. கொஞ்சம் வறுத்து போட்டால் தான் அது நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கோல்டு நிறமாக வரணும், அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், யார் வேணுமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. இது வாரம் 2 முறை சாப்பிட்டா கூட நல்லதுமா. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சிறுபருப்பில் என்ன இருக்குனாக்கா, கொழுப்பை கம்மி பண்ணுமா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கும். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா கொழுப்பு பிரச்சனை தான். அதேமாதிரி சர்க்கரை அளவு அதிகமாக உள்ள எல்லாம் சர்க்கரை நோயில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிறந்த உணவுமா. இது பெரியவங்களாம் நல்லா எடுத்துக்கலாம். இப்போ கோல்டு நிறமாக வந்துருச்சுமா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு மாவில் இதை கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு மாவில் இதை நம்ம கலந்துக்கலாமா. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை பருப்பு போட்டாச்சு. கீரை எடுத்து போட்டுக்கலாமா. அதோட சேர்த்து கீரை போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுக்கிற வெல்லத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாமா. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைக்கணும். ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டிங்களா அப்புறம் தண்ணியாக போச்சுனாக்கா அடை போடுறதுக்கு சரியாக இருக்காது. உப்பு பிசைஞ்சாச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். போடும்போது இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் நமக்கு. அதனால தான் உப்பு நம்ம கொஞ்சம் லைட்டாக போட்டாலே போதும். அடைக்கு தேவையான மாவு ரெடி. இப்போ அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் சூடாகிடுறதுக்கு அப்புறமா கொஞ்சம் மாவு இது மாதிரி சின்னதாக உருண்டையாக பிடிச்சி நம்ம தட்டிக்கணுமா. அது இப்படி தட்டிக்கணுங்க பாரு. நல்லா இப்படி தட்டணும். ஈஸியாக வரும். அது இந்த மாதிரி தட்டணும். அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே பாருங்க. அதே நம்ம மீடியமான அனல் வச்சுக்கணும். இருக்குது ரொம்ப அனல் வைக்கக்கூடாது. மீடியமான அனல் வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லா வரும். பார்த்தீங்களா எப்படி வருது பார்த்தீங்களா. நீங்கள் எடுக்கவே தேவையில்லை, அப்படியே வரும். பாரு, இதை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாமா. இப்போ ஆரோக்கியமான கீரை அடை ரெடி.